அன்னைக்கு மத யானை மேலே வேலை எரிஞ்சாரே அவருதான். புத்த பிக்ஷு பரிகாச குரல்ல ஆயனர்கிட்ட சொன்னது. கடுவம் பூனை மாதிரியான முகத்துடனே ஒரு புத்த பிக்ஷு மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசத்துக்குள்ள சிவகாமி போனான். வீரன் சத்தம் செய்யாம குதிரை மேலிருந்து இறங்கி தன்னை பற்றி பேசுகிறாங்கங்கிறது காதில் விழுந்ததும் பரஞ்சோதி அவங்க இருந்த பக்கமாக திரும்பி பார்த்தா. அதே சமயத்தில் புத்த பிக்ஷு, என்னோட சீடன் இல்லை ஆயனரே, உங்களோட சீடனாக போகிறவ. பரஞ்சோதி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. பரஞ்சோதி அவங்களுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்தான். அப்போ தான் அவனை நல்லா கவனிச்சாரு ஆயனர். வியப்பா அவனை பார்த்து, யார் இந்த பிள்ளை, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்பா உங்களுக்கு தெரியலையா, அன்னைக்கு மத யானை மேலே வேலை எரிஞ்சாரே அவருதான் அப்படின்னு உற்சாகமாக சொன்னான் சிவகாமி. பரஞ்சோதி நன்றியுணர்வோடு சிவகாமியை ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தான். ஆயனரோட முகத்தில் ஆச்சரியமும் ஆர்வமும் பொங்குச்சு. என்னென்ன அந்த வீரவாலிபனா இவ, என்ன லாபகமாக வேலை எரிஞ்சா, மாமல்லர் கூட அதிசயிச்சு போனார். ஆமாம், இவனுக்கு எந்த ஊர், இத்தனை நாளும் எங்கே இருந்தா, உங்களை எப்போ சந்திச்சா, இப்படி சரமாரியா ஆயனர் கேள்விகளை அடுக்குனாரு. ஆயனர் சாதாரணமாக அவர் ஈடுபட்டு இருக்கிற கலைகளோட விஷயத்தை தவிர வேற எதிலுமே இவ்வளவு ஆர்வம் காட்டி பேசினதில்லை. சித்தர்வாச மலைக்கு போயிட்டு திரும்புகிறப்ப இந்த பிள்ளைய வழியில் பார்த்தேன்னு பிக்ஷு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஆயனர் பரஞ்சோதியை மறந்துட்டாரு. ஆஹா, அடிகள் சித்தர் மலைக்கா போயிருந்தீங்க, அங்கே இருக்கிற சித்திர அதிசயங்களை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். பார்த்த ஆயனரே, அதை பற்றி அப்புறமா சொல்லுற, நான் வர வழியில் சாலையோரத்தில் இந்த பிள்ளை படுத்து தூங்கிட்டு இருந்தா, இவனை ஒரு பெரிய நாகசர்ப்பம் கடிக்க இருந்துச்சு. என்னோட கொல்லா விரதத்தை கூட கைவிட்டு அந்த நாகத்தை கொண்டு இவனை காப்பாத்தினேன்னு பிக்ஷு சொன்னார். இது நல்ல வேடிக்கை தான். உங்களோட திருநாமம் நாகநந்தி, இவனை நாகம் தீண்டாமல் நீங்கள் காப்பாத்துனீங்க, இவன் எங்களை நாகம் கொல்லாமல் காப்பாத்தினான். ஆஹா ஆஹா அப்படின்னு ஆயனர் சிரிச்சார். நாகம்ங்கிறது சர்ப்பத்துக்கும் யானைக்கும் பெயரானபடியால் ஆயனருக்கு இந்த ஸ்லேடை பொறுத்தம் ரொம்ப வினோதத்தை கொடுத்துச்சு. புத்த பிக்ஷு, இவனை நான் காப்பாற்றினதுனால பல காரியங்களுக்கு சாதகமாக போச்சு. இவன் உங்களுக்கு ஓலை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னார். ஓலையா, யாருக்கிட்ட இருந்துன்னு ஆயனர் கேட்டார். திருவெண்காட்டு நமசிவாய வைத்தியர்கிட்ட இருந்து, அவரோட மருமகன்தான் இவன் அப்படின்னு பிக்ஷு சொன்னார். ஆயனர் ஆர்வமாக எழுந்து, என் அருமை சிநேகிதருடைய மருமகனானே, உன் பேர் என்ன தம்பி அப்படின்னு கேட்டுட்டே பரஞ்சோதியை தழுவிட்டார். அதுக்கப்புறமா ஓலை எங்கப்பான்னு கேட்டார். பரஞ்சோதி நாகநந்தியை பார்த்தா. அவர், ஆயனரே, ஓலை காணாமல் போயிட்டதுனால இந்த வாலிபன் இங்கே வரதுக்கே தயங்குனான், அதுக்காகத்தான் இவனை நான் அழைச்சிட்டு வந்தேன். இவனோட மாமன் உங்களுக்கும் நாவுக்கரசருக்கும் ஓலைகள் கொடுத்துருந்தாராம், அந்த ஓலைகளை மூட்டைக்குள்ளே கட்டி வச்சுருந்தா. அன்னைக்கு ராத்திரி யானை மேலே வேல் எறிஞ்ச இடத்துல மூட்டை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நிறுத்தினார். ஆயனரப்ப, ஆமாம், யானை நின்ன இடத்துல ஒரு மூட்டை கிடந்துச்சு, அதை நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அடுத்த நாள் கோட்டை காவல் தலைவர் ஆள் அனுப்பி அதை வாங்கிட்டு போயிட்டார். போனால் போகட்டும், என் அருமை நண்பரோட மருமகன்னு சொன்னால் போதாதா, ஓலை வேற வேணுமா? சிவகாமி, நம்மளை பெரிய விபத்திலிருந்து காப்பாற்றின வீரப்பிள்ளை இவன்தான், இவனுக்கு உன்னோட நன்றியை தெரியப்படுத்து அப்படின்னு சொன்னார். சிவகாமி பரஞ்சோதியை பார்த்துட்டு, இவருக்கு நான் நன்றி செலுத்த போகிறதெல்லாம் இல்லை, இவரை யார் குறுக்க வந்து வேலை எறிய சொன்னது, இவர் பாட்டுக்கு இவரோட காரியத்தை பார்த்துட்டு போகிறது தானே அப்படின்னு சொன்னான். சிவகாமியோட இந்த கடுமையான சொல் கேட்டுட்டு இருந்த 3 பேரையுமே கொஞ்சம் திடுக்கிட செஞ்சுது. நாகநந்தி ஆயனரை பார்த்து, உங்கள் குமாரிக்கு என்ன ஏதாச்சும் உடம்பு குணம் இல்லையா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, அன்னைக்கு அரங்கேற்றம் நடுவில் தடைப்பட்டதிலிருந்து அவளுக்கு உற்சாக குறைவு ஏற்பட்டு இருக்குது, அது ஏதோ அபசகுன்னு அவன் நினைக்கிறா. சிவகாமி, நீ உன் அத்தைக்கிட்ட போய் விருந்தாளிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லுமா அப்படின்னு ஆயனர் சொன்னார். ஆகட்டும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அந்த வீட்டோட பின்கட்டை நோக்கி போனான்.
மண்டபத்தோட பின்வாசல் படி அவ தாண்டிட்டு இருந்தப்ப புத்த பிக்ஷு பரிகாச குரல்ல ஆயனர்கிட்ட சொன்னது அவளோட காதுல லேசா விழுந்துச்சு. உங்களோட குமாரிய நீங்க நல்லா கவனிக்கணும். ஆயனரே, சாதாரணமா இளம் பெண்கள் உயிர் மேல வெறுப்பு கொண்டார்கள்னா அதுக்கு காரணம் காமதேவனோட புஷ்ப பானங்களா தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டாரு. சிவகாமி அவளுக்குள்ளேயே, ஆமா, இந்த புத்த பிக்ஷு பொல்லாதவர், நெஞ்சிலையும் நாவிலையும் நஞ்சுடையவர், இவரு கூட அப்பாவுக்கு என்ன சிநேகிதம் வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டா. இரண்டாவது கட்டுக்குள்ள சிவகாமி நுழைஞ்சதோ அங்க கலக்கலனும் சடசடனும் பலவிதமான சப்தங்கள் ஏக காலத்துல உண்டாச்சு. பச்சை கிளிகளும் பஞ்சவர்ண கிளிகளும் அக்கா அக்கான்னு கூவுச்சு. நாகனவாய் புட்கள் கிக்கின்னு சொல்லுச்சு. புறாக்கள் சடசடன்னு சிறகுகளை அடிச்சிருச்சு. முற்றத்து கூரை மேலே உட்கார்ந்திருந்த மயில் ஜிவ்வுன்னு பறந்து தரைக்கு வந்துச்சு. அங்கிருந்த மான்குட்டி மட்டும் எந்த சப்தமுமே செய்யாம சிவகாமியோட முகத்தை அண்ணாந்து பார்த்துட்டு அவளுக்கு பக்கத்துல வந்து நின்றுச்சு. இந்த பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் சிவகாமி விளையாடி பொழுது போக்குறதுக்காகவோ ஆயனரோட சிற்ப சித்திர வேலைகளுக்காகவோ இரண்டாவது கட்டுல வளர்க்கப்பட்டு வந்துச்சு. சிவகாமி அங்க போனதும் அதுகெல்லாம் போட்ட சத்தத்தை கேட்டு, சி பேசாம இருங்க, தலை வேதனை அப்படின்னு அதட்டுனான். உடனே அங்க அதிசயமான நிசப்தம் உண்டாச்சு. சிவகாமி சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு, இன்னைக்கு ரதியத்தான் அழைச்சிட்டு போகணும், ரதி தான் சத்தம் போடாம வருவா, ரதி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனப்ப மான்குட்டி மட்டும் அவளை தொடர்ந்து போச்சு. மற்ற பட்சிகள் எல்லாம் மௌனமாக இருந்த போதிலும் தலையை சாய்ச்சிட்டும் பலவித கோணங்கள் செஞ்சுட்டும் ரதியை பொறாமை ததும்பிய கண்களால் நோக்குச்சு. ரெண்டாவது கட்டை தாண்டினதும் மூணாவது கட்டு ஒன்று இருந்துச்சு. அது சமையல் கட்டுங்கிறது அங்கே வந்த புகையினாலும் அடுப்பில் இருந்து வந்த பல வகை உணவு பதார்த்தங்களோட நறுமணங்களாலும் தெரிய வந்துச்சு. தாழ்வாரத்தில் நின்னபடியே அத்தை அப்படின்னு கூப்பிட்டா சிவகாமி. ஏன் குழந்த அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மூதாட்டி சமையலறை வாசலில் தோன்றுனான். விருந்தாளிகள் 2 பேர் வந்திருக்காங்க. முன்னொரு தடவை வந்தாரே கடுவம் பூன மாதிரியான முகத்துடனே ஒரு புத்த பிக்ஷு, அவரு தான் வந்திருக்காரு அப்படின்னு சிவகாமி சொன்னான். பெரியவங்களை பற்றி இப்படியெல்லாம் சொல்லாத கண்ணே. சரி, நீ ரதியை கூப்பிட்டு எங்கே கிளம்புற அப்படின்னு மூதாட்டி கேட்டா. அப்பாவும் அந்த புத்த பிக்ஷுவும் ஏதோ தர்க்கம் செஞ்சுட்டு இருக்காங்க, அது முடிகிற வரையிலும் நான் தாமரை குளத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சமையல் கட்டை தாண்டி போய் வீட்டோட கொல்லைப்புறத்தை அடைஞ்சா. கொல்லைப்புறத்தில் வீட்டை சேர்ந்தாற் போல மல்லிகை, முல்லை, அலரி, பாரிஜாதம், சம்பங்கி இந்த மாதிரியான பூஞ்செடிகளும் கொடிகளும் காணப்பட்டுச்சு. அதையெல்லாம் தாண்டி மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசத்துக்குள்ள சிவகாமி போனான். அந்த காட்டில் நடக்கிறப்ப அவர் ரதிக்கிட்ட பேசிட்டே போனான். என்ன பேசினானா, என்ன ரதி, அப்பாவுக்கு என் அரங்கேற்றத்தப்ப 2 பேர் வரலன்னு தான் வருத்தமா. இந்த புத்த பிக்ஷு வந்து என்னோட அரங்கேற்றத்தை பார்க்கலன்னு வருத்தம் என்ன வந்துச்சு? யாரோட பாராட்டுதலை பெறறதுக்காக நான் இரவு பகலா படாத பாடுபட்டு இந்த நிறுத்திய கலையை பயின்றனோ அவரே அன்னைக்கு வரல. இந்த பெரிய பல்லவ ராஜ்யத்துக்குள்ள யாரு மகா ரசிகரோ அப்பேற்பட்டவர் வரல. 7 வருஷங்களுக்கு முந்தி நான் உன்ன மாதிரி சின்ன குழந்தையா இருந்த காலத்துல யாரு என் கூட கை கோத்து நின்று தாமும் நடனம் ஆடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாரோ, தமக்கும் நடனக்கலையை சொல்லி கொடுக்கும்படி யாரு என்னோட மோவாக்கட்டையை பிடிச்சிட்டு கெஞ்சினாரோ அவரு வரல அப்படின்னு சிவகாமி சொல்லிட்டு, ரதி நீயே சொல்லு, ஆண் பிள்ளைகளை போல பொல்லாதவங்க இந்த உலகத்துல உண்டா அப்படின்னு கேட்டா. ரதி பாவம், சிவகாமி தன்கிட்ட சொல்லிட்டு வந்த விஷயங்களோட முக்கியத்துவத்தை கொஞ்சமும் தெரிஞ்சுக்காம அங்கங்க தரையில காணப்பட்ட அருகம்புல்லோட நுனியை கடிச்சு மின்னுட்டே வந்துச்சு. அரை நாழிகை நேரம் அவங்க காட்டுக்குள்ள நடந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டுச்சு. அந்த இடைவெளியில ஒரு அழகான தடாகம் இருந்துச்சு. அதுல தாமரை, செங்கழுநீர், நீலோத்பலம் இந்த மாதிரியான மலர்கள் செழித்து வளர்ந்துருந்துச்சு. சிவகாமி அந்த குளத்துல இறங்கி நீர்க்கரை ஓரமா நின்று தண்ணீர்ல தன்னோட நிழலை பார்த்த வண்ணம் பேசினான். இங்க பாரு ரதி, அவர் மட்டும் இனிமே எப்பாச்சும் வரட்டும், நான் முகம் கொடுத்து கூட பேச போறதில்ல. போதும் உங்களோட சிநேகிதம், போயிட்டு வாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே அபிநயம் பிடிச்சா சிவகாமி. குளக்கரையில சிவகாமி வந்து நின்று கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காட்டுல கொஞ்சம் தூரத்துல ஒரு உயர்ந்த ஜாதி குதிரை வந்து நின்றுச்சு. அது மேல வீற்றிருந்த வீரன் சத்தம் செய்யாம குதிரை மேலிருந்து இறங்கி தடாகத்தை நோக்கி வந்தான்.
இத்தோடு 14வது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு. குதிரை மேலிருந்து இறங்கி வந்து அந்த வீரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். 15வது அத்தியாயத்தோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.